சாமி வணக்கம். நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். இந்த கேரளாலேயே பெரிய நம்பூதிரி நீங்கள் தான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு விவரம் தெரியணும், கொஞ்சம் அது என்னன்னு சொல்கிறீங்களா? என்ன விவரம் தெரியணும்? சாமி, இந்த ஃபோட்டோவில் இருக்கவர் என் சொந்தக்காரரு, அவர் இங்கே வந்திருக்காரா? இவரா? இவர் தான் எங்கள் கம்பெனியோட பிளாட்டினம் கஸ்டமரு. எல்லா பேக்லேயும் செய்வன வைப்பார் இவர். அதாவது ஃபேமிலி பேக்கு, ஜம்போ பேக்கு, காம்போ பேக்கு, சில்ட்ரன்ஸ் பேக்கு, எல்லா பேக்லேயுமே செய்வன வைப்பார். அவ்வளோ ஒரு அற்புதமான கஸ்டமர். வந்தார்னா ஒரு வீட்டை விற்றுட்டு வந்து மொத்த காசுக்கு செய்வனை வச்சுட்டு போயிடுவார். அதாவது சொந்தக்காரங்களுக்கு அப்புறம் வேலை கிடைக்காம போகணுன்னு ஒரு குரூப்புக்கு செய்வனை வைப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா யாரும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு செய்வனை வைப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா யாரும் தொழில் பண்ணக்கூடாதுன்னு செய்வனை வைப்பார். இன்னொரு பக்கம் யாரும் வீடு கட்டக்கூடாதுன்னு வைப்பார். இந்த மாதிரி மல்டி காம்போ பேக்காகவே செய்வனை வைப்பார் இவர். எங்களுக்கு ரொம்ப ஆஸ்தான கஸ்டமருங்க இவர் வந்து பிளாட்டினம் கஸ்டமர் எங்களுக்கு. சொல்கிறீங்களே சாமி, இவ்வளோ வைக்கிறாரு, அவருக்கு எந்த பாதிப்பும் வராதா? இல்லை அவருக்கு எந்த பாதிப்பு இதுவரை நடந்ததே இல்லையா? ஏன் தம்பி, இதெல்லாம் பாதிக்காமல் இருக்குமா? செய்வனன்றதே செஞ்சதே திரும்ப அவங்களுக்கு வர்றதானே செய்வனை. அவர் கல்யாணம் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக வச்சு அவருக்கு கல்யாணம் ஆகலை. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கக்கூடாதுன்னு வச்சு அவருக்கும் வேலை கிடைக்கல. நிறைய பேர் வீடு கட்டக்கூடாதுன்னு வச்சாரு, அவங்க வீடு கட்டலை, இவரும் கட்டலை. இவர் வீடை இருந்ததையும் விற்றுட்டார். விற்று தான் செய்வனையும் வச்சுட்டு போனார். அப்படி இவர் வச்சது எல்லாமே ஆல்ரெடி இவருக்கு நடந்தே முடிஞ்சிருச்சு. இவ்வளோ ஓப்பனாக எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் ஊரில் போய் அவர் எதுவும் செஞ்சிட மாட்டேன்னா? தம்பி, நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். நான் இன்னும் 2 நாளில் அவரே முடிஞ்சிருவார். ஏன்னா ஐயா இப்போ போட்டிருக்கிறது முந்தா நேற்று அவர் சொந்தக்காரருக்கு ஜம்போ ஜண்டா பேக். ஜம்போ ஜண்டா பேக் எப்படின்னா, ஒருத்தன் நல்லா இருக்கும் போதே மன பரல்ச்சி ஆகி நல்லெண்ணெய் நைலான் கயிறில் தேய்ச்சி நாண்டு கூட தொங்கியிருக்கான். நான் எவ்வளோ சொன்னேன், இல்லை இது போட்டேன்னு சொல்லி இருந்த காசெல்லாம் ஃபோன்பேயில் ரெடி கேஷாக அடிச்சு விட்டு போயிருக்காப்புல. இதுவும் 5G ஸ்பீடில் கேட்டிருக்காப்புல அட்வான்ஸ்டாக. அப்போ 5G ஸ்பீடில் போடும்போது அடித்த செகண்டுக்கு இவர் பைத்தியம் முடிச்சிடும். அப்போ இவரே தொங்கிடுவார். அப்போ திரும்ப வரமாட்டான்ற தைரியத்தில் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் தம்பி, சீமகர்வலை வச்சா ஊட்டி ஆப்பிள் வருமா தம்பி?